தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான முன்னணி நடிகர்களில் ஒருவராகவும் தமிழை தாண்டி பாலிவுட் ஹாலிவுட் வரை தனுஷ் அவர்களுடைய புகழும் பரவிருக்கு. அதாவது ஒரு நடிகராக மட்டும் இல்லாம தயாரிப்பாளர், இயக்குனர், பாடகர் என ஆல்ரவுண்டராகவும் இருந்து வருவதும் இன்று உலகம் முழுவதுமே தனுஷ் அவர்களை அவருடைய நடிப்பை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவர் பல கடுமையான விமர்சனங்களையே சந்தித்து வந்திருக்காரு. அதாவது தன்னுடைய தந்தை கஸ்தூரி ராஜா மற்றும் அண்ணன் செல்வராகவன் அவர்கள் வற்புறுத்தினால்தான் தனுஷ் அவர்கள் நடிக்க சம்மதித்திருக்காரு. மேலும் இவ்வாறுதான் அண்ணன் மீதும் தந்தை மீதும் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் செலுத்தி வைத்திருக்கும் தனுஷ் அவர்கள் தன்னுடைய தந்தையும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா பற்றி பழைய பேட்டி ஒன்றிலே பேசியது செம வைரலாகியும் வந்துட்டு இருக்கு. அதாவது தனுஷ் அவர்கள் பள்ளி படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தை கஸ்தூரி ராஜா அவர்களிடம் சைக்கிள் வாங்கி கேட்டதாகவும், கஸ்தூரி ராஜா அவர்கள் நீங்கள் பள்ளியில் முதல் ரேங்க் வாங்கினால் சைக்கிள் வாங்கி தருகிறேன் எனவும் கூறியிருக்காரு. மேலும் தனுஷ் அவர்களும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படித்து முதல் ரேங்க் வாங்கியவுடன் கஸ்தூரி ராஜா அவர்களிடம் சென்று சைக்கிள் கேட்டதாகவும், அதற்கு அவர் யாரை பார்த்து காப்பி அடித்து முதல் ரேங்க் வாங்கினோம் என கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத தனுஷுமே ஆடி போயிருக்காரு. இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் என தனுஷ் அவர்கள் அந்த பேட்டியில் கூறியிருப்பதும் 2008 ஆண்டு யாரடி நீ மோகினி திரைப்படம் வெளியான சமயத்துல தான் அந்த பேட்டியும் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேட்டியில தான் தனுஷ் அவர்கள் தன்னுடைய தந்தை கஸ்தூரி ராஜா அவர்களை பற்றி பேசியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாகவே தனுஷ் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து பற்றிய பேச்சு தான் எங்கும் மூலம் வந்து கொண்டுட்டு இருக்கு. தற்பொழுது வந்துள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் அப்பா கஸ்தூரி ராஜா ஐஸ்வர்யாவை அழைத்து நேரில் பேச இருக்காராம். சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.